வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம iQOO Neo 6 5G மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த அப்டேட் பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மந்தில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஷார்ட்டாக பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா 20 and 21 ஜூலை 2 நாளைக்கு உங்களுக்கு ப்ரைம் டே சேல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபர் வீடியோக்கள் நிறைய நம்ம போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக ஒரு மொபைல் OnePlus Nord 4 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து 30,000 உங்களுக்கு கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஜூலை 20 தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சேல், அதாவது ப்ரீ ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கோட் சேல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேர் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், கோட், அதாவது ஆட்டு சேல்னு வச்சுருக்காங்க. ஸோ அமேசானில் ப்ரைம் டே சேல் வைக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ஆட்டு சேல் வைக்கிறாங்க. ஆட்டு சேல், மாட்டு சேல் இப்படிலாம் பேர் வைக்கிறதுக்கு ரூம் போட்டு யோசிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இதுலேயும் வந்து பெஸ்ட் ஆஃபர்ஸ், பெஸ்ட் டீல்ஸ் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா 19th வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அமேசானில் எப்படி போடுறாங்களோ அதை விட ஒரு நாள் முன்னாடியே இப்போ போடுறாங்க. ஸோ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா 20th and 21 2 நாள் ப்ரைம் டே சேல் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் பெஸ்ட் கேமிங் மொபைல்ஸ் ஒரு 25,000 40,000 பெஸ்ட் மொபைல்ஸ் வாங்குறீங்கன்னா அது ஆஃபர் ப்ரைஸோடு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 10,000 பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா 15,000 25,000 பெஸ்ட் மொபைல் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் ஆஃபர் ப்ரைஸோட உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே வந்து நான் ஷூட் பண்ண அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அந்த ப்ரைஸ் தான் போட்டிருப்பேன். பட் அந்த கோட் சேல் அண்டு ப்ரைம் டே சேல் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னுமே. ஸோ அதனால் பெஸ்ட் டீலில் பெஸ்ட் மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த iQOO Neo 6 மொபைலோடைய அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ எனக்கு கிடைச்ச அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் வெர்ஷனில் தான் கிடைச்சது. ஸோ ஆர்டினரியாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த அப்டேட் கிடைக்கல. ஸோ ஆல்ரெடி இருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா 14.2.6.12 அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிறது. ஸோ அதாவது ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்சு. இப்போ கிடைச்சிருக்கிறது 14.2.6.14 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்டேட் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் பெருசாக இருக்குது. 1.04 GB, அதாவது 1 GB கொடுத்துருக்காங்க. ஸோ 1 GBக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக பார்க்கலாம். ஸோ அப்டேட்டை நான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துட்டேன். 1 GBயாக இருந்தாலும் மார்னிங் டைமில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா இந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்டேட்டும் ஒன்று காமிச்சது. ஸோ அதையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ அதுவும் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாகவே அப்டேட் முடிஞ்சிடுச்சு. அப்டேட் முடிஞ்சதுன்னா அது வந்து ரீஸ்டார்ட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிடும். இப்போ எனக்கு லேட்டஸ்ட்டான அப்டேட் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த லேட்டஸ்ட்டான அப்டேட்டில், அதாவது 14 இந்த வெர்ஷனில் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் செக்யூரிட்டி பேட்ச் ஜூலை மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எக்கச்சக்கமாக ஆப்டிமைஸ் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் நல்லா தான் இருந்தது. பட் பேட்ரி பேக்கப் எனக்கு அதிக நாள் வரல. அதாவது நான் வந்து செகண்டரி மொபைலாக தான் யூஸ் பண்ணுறேன். அப்படி யூஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிக நாள் வரல. 1 நாள்லேருந்து 2 நாளுக்குள்ளே தான் வருது. 1.5 நாள் தான் வந்துச்சு. ஸோ ஸ்டாண்ட் பை டைம் வந்து ரொம்பவே கம்மி பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த டைம் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ரிவ்யூ மேக் பண்ணுறேன். ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது லேக் தெரிஞ்சுன்னா ஒரு தடவை உங்களுடைய மொபைலில் சுவிட்ச் ஆஃப், அதாவது பவர் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து பவர் ஆஃப்னு இருக்கும். அந்த பவர் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஆன் பண்ணுங்கள், பவர் ஆன் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது லேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜூலைக்கான செக்யூரிட்டி பேட்ச்சு அண்டு இந்த கூகுள் ப்ளே சிஸ்டம் அப்டேட் காமிச்சிது. பட் அது வந்து ஜூனில் தான் காட்டுது. ஓகே, இப்போதைக்கு அப்டேட் முடிஞ்சிடுச்சு. ஆஃப்டர் அப்டேட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் அப்டேட் எனக்கு 120 Hz டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ அதில் எதுவும் லேக் தெரியல. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணால் தான் நமக்கு என்னென்ன லேக் இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூ இப்போ வரைக்கும் எனக்கு ஒன்றும் அதிகமாக தெரியல. ஸோ பேட்டரி ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருந்த ஜூன் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்சில் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 day 15 hours தான் எனக்கு வருது. அதாவது 1.5 நாள் தான் வருது. அட்லீஸ்ட் ஒரு 3 daysலாம் வந்துட்டு இருந்தது. இப்போ அது வந்து அப்படியே பாதி ஆகிடுச்சு. ஸோ அப்டேட் கொடுத்து மொபைலை வந்து வீணாக்கிட்டு தான் இருக்காங்க.
ஸோ அதனால் இந்த அப்டேட்டில் நமக்கு பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, கேமிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லை வீடியோவில் ஏதாவது லேக் இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அமேசானில் ப்ரைம் டே சேல் ஆஃபரோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் கோட் சேல் ஆஃபரோ. ஸோ எந்த ஆஃபராக இருந்தாலும் பெஸ்ட் மொபைல்ஸ் பெஸ்ட் டீலில் கிடைச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ அதனால் பெஸ்ட் ஆஃபர்ஸ் பெஸ்ட் மொபைல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அதில் பெஸ்ட் மொபைல்ஸ் மட்டும்தான் நம்ம ஆஃபர் வீடியோவாக போடுவோம். ஸோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருங்க. IQ Neo 6ல ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்டேட்டும் கலர் பூஸ்டப் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லான அவுட்புட் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது அட்ராக்டிவான ஒரு பிக்சர் தான் கிடைக்கும் மெயின் கேமராவில் ஷூட் பண்ணுறது. ஸோ அதுவே நீங்கள் அல்ட்ரா வைடில் ஷூட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மெயின் கேமரா கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் 2x 5x எல்லாம் ஷூட் பண்ணிங்கனாலும் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஸோ இமேஜ் குவாலிட்டி இது எல்லாமே 5xல ஷூட் பண்ணது இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், அவுட்புட் நல்லாவே இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு மெயின் கேமராவில் எந்த பிரச்சனையும் இல்லை. வீடியோ ஷூட் பண்ணுறது அட்லீஸ்ட் 1 வீக் நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ எனக்கு அதிகமாக வரலை. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அதில் எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. விசிபிளாக நீங்களே பார்க்கலாம், செல்ஃபி அவுட்புட் நல்லா தான் இருக்குது. ரியர் கேமராவில் டைனமிக் ரேஞ்சுமே நல்லாயிருக்கு, செல்ஃபிலையும் நல்லாயிருக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.